எப்படில போய் கண்மூடித்தனமா போறதுக்கு முன்னாடி நீங்க கேட்க வேண்டியது உங்களோட கிரெடிட் ரேட் என்ன ஸ்டேபிள்ல இருக்கா, பாதுகாப்பு எந்த விதமா சொல்லுது, இட் இஸ் செக்யூர்டா நான் செக்யூர்டா கேளுங்கிற. இன்னைக்கும் எஃப்டி 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 இன்னைக்கும் சரி, ஸ்டாக்கு. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வழங்கும் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் டூர் வெற்றி நடை போடுகிறது. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். என்பிஏனா என்ன, ரேட்டிங்னா என்ன, சீனியர்னா என்ன, சபார்டினேட்னா என்ன, ஜூனியர் பாண்ட்னா என்ன, செக்யூர்டுனா என்ன, நான் செக்யூர்டுனா என்னங்கிறத ஒரு 3-4 நாள் உட்காந்து படித்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, இது எஃப்டியை விட, ஈக்விட்டியை விட, ரியல் எஸ்டேட்டை விட, மியூச்சுவல் ஃபண்டை விட இட் இஸ் சேஃபர். அண்ட் 50 வயசு ஆளுங்க ரிட்டையர்ட் ஆனவுடனே அவங்க ஃபர்ஸ்ட் சூஸ் பண்றது எஃப்டி. பேங்க் உங்களை வந்து வாங்க எப்போ அவர் ரிட்டையர்ட் ஆவான்னு பேங்க் மேனேஜர் காத்திருப்பாரு. ஆனா ஒருத்தர் கூட வாட் இஸ் யுவர் பேங்க் கிரெடிட் ரேட் இதுவரை யாரும் கேட்கல. ஆனா பாண்டில் யூ ஹாவ் எ கிரெடிட் ரேட். எஃப்டியில் 6% மேக்ஸிமம் கிடைக்குதுல்ல. இந்தியாவோட பணவீக்கம் 7%. 7லேருந்து -6 போச்சுன்னா -1 நெகட்டிவ். எஃப்டி இஸ் கிவிங் நெகட்டிவ். ஆர்பிஐ சொல்லுது, நீ 1 கோடி ரூபா நாளைக்கு போட்டிருந்தாலும் பேங்க் கரப்ட் ஆச்சுன்னா உனக்கு 5 லட்சம் தான் கிடைக்கும். ஏன் பெஸ்ட்னா, ஒரு நிறுவனத்துக்கு நீங்க வந்து பாண்டுக்கு வந்து நீங்க வந்து பைசா தரீங்க. இந்த நீங்க கொடுத்த பணத்துக்கு நீங்க வாங்குற பாண்டுக்கு நாளைக்கு பேங்க் கரப்ட் ஆச்சுன்னா அவங்களோட அசட்ஸ், அசையும் சொத்து, அசையா சொத்துல, அதாவது அசட் பேக்டு செக்யூர்டு. சீனியர் பாண்டுக்கு கொடுத்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பே அவுட், செகண்ட் ஜூனியர் பாண்ட் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு செகண்ட் பே அவுட். நீங்க ஸ்டாக் வச்சிருக்கீங்கல்ல, பேங்க் கரப்ட் ஆச்சுன்னா எப்போ கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் பாண்டு வச்சிருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்தது போக தான் ஈக்விட்டி ஹோல்டர்ஸ் கிடைக்கும். நான் செக்யூர்டுன்னு ஒன்று இருக்குது. அசட்லாம் எதுவுமே கிடையாது, அவங்க கம்பெனி மேலே இருக்க நம்பிக்கை. அதனால தான் என்னன்னா, நான் செக்யூர்டு பாண்டில் போனீங்கன்னா 14% கிடைக்கும். தயவு செஞ்சு சொல்கிறேன், நான் செக்யூர்டில் போட்டுறாரு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், நம்ம முதலீடு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய முதலீடு ஆப்ஷன்ஸ்லாம் யோசித்து 6 crores அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை நம்ம ரீச் பண்ணிட்டோம். இந்த 6 கோடி ரூபாயில் ஒரு சில பங்கு வந்து பாண்ட் மார்க்கெட்டில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஏன் பாண்ட் மார்க்கெட்? நான் வந்து பாண்டு மார்க்கெட்டில் முதல்ல ஏன் இன்வெஸ்ட் பண்ணேன்னா, ஒரு நிலையான ஒரு வருமானம் வரணும், நைட்டு கொஞ்சம் நிம்மதியாக தூங்கணும், ஸ்டாக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது, மாதமானால் ஒரு இன்கம் வரணும். மாதமானால் இப்போ வந்து ஒரு வேறு ஏதாவது டைரெக்டாக நான் ஈக்விட்டியில் ஸ்டாக்கில் வாங்குறேன்னா அப்ரிசியேஷன்லாம் வரும், எல்லாம் வரும். ஆனால் மாத வருமானமாக வராது. 22 வயசில் ஒரு வேலைக்கு போயிட்டாலே உங்களுக்கு மாத வருமானம் ஒரு எஸ்எம்எஸ் சேலரி கிரெடிட்டட் அப்படின்னு வந்தால் தான் உங்கள் முகத்திலே புன்முறுவல் இருக்கும், சிரிப்பு வரும். அப்போ நான் என்ன நினச்சேன்னா, இதை ஏன் டைரெக்டாக ஒரு சேலரி வந்து வேலைக்கு போகாமல் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் என்னோடய போர்ஷனில் 1.5 crores வந்து நான் வந்து பார்க் பண்ணேன் பாண்டுக்காக. இனிஷியலாக நான் என்ன பண்ணேன்னா, பாண்டில் டெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா முதல்ல போனோன்னா எல்லாத்தையும் போட்டுற முடியாதுல்ல. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, 2021 ஒரு 3 லட்சம் அந்த மாதிரி நான் வாங்க ஆரம்பித்தேன். கிராஜுவலாக அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பித்தேன், இந்த பாண்டு எப்படி ஒர்க் ஆகுது, இது ஏன் வந்து ஆர்பிஐ வந்து ரீட்டைலருக்கும் முன்னாடிலாம் HNI மட்டும் தான் வாங்க முடியும், பேங்க்ஸ் தான் வாங்க முடியும், ரீட்டைலர்ஸ்க்கு ஏன் கொண்டாந்தாங்க? 10,000 மினிமம் இப்போ வந்துருச்சு. ஏன் அதை கொண்டு வர்றாங்க? என்பிஏனா என்ன, ரேட்டிங்னா என்ன, சீனியர்னா என்ன, சபார்டினேட்னா என்ன, ஜூனியர் பாண்ட்னா என்ன, செக்யூர்டுனா என்ன, நான் செக்யூர்டுனா என்னங்கிறத ஒரு 3-4 நாள் உட்காந்து படித்தேன். எல்லாம் தமிழாக்கத்தில் போட்டு எல்லாத்தையும் உட்காந்து படித்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, இது எஃப்டியை விட, ஈக்விட்டியை விட, ரியல் எஸ்டேட்டை விட, மியூச்சுவல் ஃபண்டை விட இட் இஸ் சேஃபர் அண்ட் பீஸ்ஃபுல்லாக நீங்கள் தூங்கிட்டு நிம்மதியாக இருக்கலாம். எதை பற்றியுமே தேவையில்லை. இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா காம்ப்ளிகேட்டடாக இருக்கக்கூடாது. மாதமான உன் அக்கௌண்ட்டுக்கு வரணும். ஒரு அக்கௌண்ட் வந்துருச்சு, அதை வச்சுட்டு பாசிவ் இன்கமாக உங்களுக்கு வந்துருச்சு, அதாவது கேஷ் ஃப்ளோ இன்னும் ஆயிடுச்சு. அந்த ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு பில்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு போக வேணாங்கிற ஒரு டிசைடுக்கும் நீங்கள் வரணும்னா ஃபஸ்ட்டு 1000 தோணும் உங்களுக்கு. வரும்போது 1000 வரும், அடுத்த 2000 மாற்றுவீங்க, 3000 மாற்றுவீங்க, 10,000 மாற்றுவீங்க. ஒரு கட்டத்தில் 20,000 30,000 போகும்போது நீங்கள் இருக்கிற ஜாபில் நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா, கேஷுவலாக பிஹேவ் பண்ணுவீங்க. அந்த வேலையில் இருக்கும்போது மட்டும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த வேலைக்காக பாஸுக்கு வந்து பெருசாக பேசுவோம். சார் பாஸ் வந்து சரியான ஜோக்கை அடிச்சிருக்க மாட்டார், இருந்தாலும் போது சார் சூப்பர் சார் அப்படிவோம். ஆனால் உங்களோட நீங்கள் பாசிவ் இன்கம் நீங்கள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் யூ வில் பி ஓன். நீங்கள் யாருக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டு இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் உங்களை நீங்களாகவே இருப்பீங்க. இன்னொன்று, சுதந்திரமாக முடிவெடுப்பீங்க உங்கள் வேலையில், யாருக்கும் பயப்பட மாட்டீங்க, இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டீங்க. இதுக்காகவே நான் என்ன பண்ணேன்னா, அந்த 2021 கிராஜுவலாக பண்ணேன். நான் இட் இஸ் 1.5 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் வருது. வேலைக்கு போகணுன்னு அவசியம் இல்லை, நிம்மதியாக இருக்கேன். இது
பாண்டுக்காக நான் பண்ணது. நீங்கள் கேட்ட கேள்வி எதனால் பாண்டு, 1 by 1 போயிடுவோம். இப்போ எஃப்டி எடுத்துப்போம். இப்போ இந்த காலத்தில் எப்போவுமே சரி 50 வயசு ஆளுங்க ரிட்டையர்ட் ஆனவுடனே அவங்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட்டை, ரிட்டையர்மெண்ட்டு பணம் ஏதோ ஒன்று வருது அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறது எஃப்டி. பாருங்கள், எஃப்டியில் போய் போட போகிறாங்கல்ல, பேங்க் உங்களை வந்து வாங்காமாங்க. எப்போ அவர் ரிட்டையர்ட் ஆவான்னு பேங்க் மேனேஜர் காத்திருப்பார். லாஸ்ட்டு சேலரி விழுந்துருச்சு, மனுஷனுக்கு 60 வயசு ஆகிடுச்சு, அடுத்த மாதம் இவருக்கு வந்துருக்குன்னு கிரெடிட் ஆன உடனே பேங்க் மேனேஜருக்கு தெரியும் இவருக்கு கிரெடிட் ஆகிடுச்சுன்னு. உடனே கால் பண்ணுவார், வீட்டுக்கே ஆள் அனுப்புவாங்க. சார் ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க, கங்க்ராட்ஸ் சார், ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு, சார் அப்படியே எஃப்டிக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா பண்ணலாம்னா நம்ம ஆளுங்களும் சார் சேஃப். ஆனால் ஒருத்தர் கூட வாட் இஸ் யுவர் கிரெடிட் ரேட்னு எந்த பேங்க்கு யாருமே கேட்டதில்லை தமிழ்நாட்டில். நான் என்ன சொல்கிறேன், இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை நீ கார்பஸ் நீங்கள் போட போகிறீங்க, இதுவரை யாருமே தமிழ்நாட்டில் இனிமேல் அதை கேட்கணும்னு நான் சொல்கிறேன். ஒரு எஃப்டி போட போகிறீங்க, வாட் இஸ் யுவர் பேங்க் கிரெடிட் ரேட், இதுவரை யாரும் கேட்கல. ஆனால் பாண்டில் யூ ஹாவ் எ கிரெடிட் ரேட். இன்னொன்று, எஃப்டியில் 6% மேக்ஸிமம் கிடைக்குதுல்ல, இந்தியாவோட பணவீக்கம் 7%. 7லேருந்து -6 போச்சுன்னா -1 நெகட்டிவ். எஃப்டி இஸ் கிவிங் நெகட்டிவ். இன்னொன்று, சேஃப்டி எதுனே தெரியாமல் நான் கொடுக்குறேன். ஆர்பிஐ சொல்லுது, நீ 1 கோடி ரூபா நாளைக்கு போட்டிருந்தாலும் பேங்க் கரப்ட் ஆச்சுன்னா உனக்கு 5 லட்சம் தான் கிடைக்கும். இருந்தாலும் பீப்புள் புட் இட் இன் எஃப்டி. ஏன்னா ஒரு நம்பிக்கை, இவ்வளவு நாள் பண்ணியிருக்கோம் இனிமேலும் அப்படியே பண்ணுவோங்கிற ஒரு கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை எஃப்டியில். நான் பண்ணியிருக்கேன்னா எஃப்டி ஆரம்பத்தில் நானும் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த அறிவு இல்லை. நான் என்ன நினச்சேன்னா, சரி பேங்க்கில் சார் சொல்கிறாரு, டையெல்லாம் கட்டியிருக்கிறாரு, கொஞ்சம் சிகப்பாக வேற இருக்கிறாரு, பொய் சொல்ல மாட்டார் அப்படிங்கிறதால நானும் என்ன பண்ணேன்னா, சரி எஃப்டியில் போடுவோம் அப்படின்னு சொல்லி நானும் போட்டிருக்கேன். 10 லட்சம்னா நானும் போட்டிருக்கேன். அதெல்லாம் நான் 2016-17 சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் கிராஜுவலாக இப்போ என்ன பண்ணிட்டேன்னா, நான் ஐ பார்க்ட் இட். ஸோ எஃப்டியில் இப்போ ரீசெண்டாக வித் அனுமதியோட நான் சொல்கிறேன். நான் ஆஸ்திரேலியாவிலேருந்து 3 நாளைக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்டு கால் பண்ணார், பிரபாகர். அவர் நம்ம சென்னையில் இருக்கிற ஒரு பேங்க்கில், அசோக் நகர் பிரான்ச்சில் 2 வருஷத்துக்கு முன்னாடி 50 lakhs தே பார்க்ட் இன் எஃப்டி. 2 வருஷம் கழித்து அவங்க போகிறாங்க. என்னடா இன்ட்ரெஸ்ட்டே வரலையேங்கிறதுக்காக போகிறாங்க. பேங்க் மேனேஜர் சொல்லியிருக்காரு, உங்களோட ஆதார் கார்டும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டு லிங்க் ஆகலைன்னு. ஏன்பா அது போடுறதுக்கு முன்னாடியே சொல்லணுமா இல்லையா பேங்க் மேனேஜர்? எஃப்டியில் போடுறதுக்கு முன்னாடியே சார் இது வந்து கனெக்ட் ஆகலை, லிங்க்கில் இல்லைன்னு அந்த டியூஜிலன்ஸ், அதுக்கு தானே மேனேஜர்லாம் இருக்கிறாங்க. வரையும் வாங்கி போட்டு கடைசியில் அவர் சொல்கிறாரு, சார் எஃப்டிக்கு பின்னாடி இப்படி ஒரு இருக்குன்னே தெரில. அப்போது எஃப்டியில் போய் கண்மூடித்தனமாக போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்க வேண்டியது, உங்களோட கிரெடிட் ரேட் என்ன ஸ்டேபிளில் இருக்கா, உங்களோட இதில் என்ன சொல்லுது, பாதுகாப்பு எந்த விதமாக சொல்லுது, இட் இஸ் செக்யூர்டா நான் செக்யூர்டா கேளுங்கிறேன். லிட்ரஸியை பரப்புவோம். அதே மாதிரியே இந்த உங்களோட பேசிக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எனாஃபாக இருக்கா, உங்களோட லிங்க்லாம் இருக்கா, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நான் சரி பண்ணி போட்டதுக்கப்புறமும் ஐ எம் செட்டிங் வித் -1%. இது தாங்க. ஸோ எஃப்டியையும் விட பெட்டராக இருக்குது பாண்டு. அதுக்கும் நான் வழி சொல்லிட்டேன். அடுத்து கம் டு ரியல் எஸ்டேட். ஏன் சார் ரியல் எஸ்டேட்டோட பாண்டு பெட்ரு? ரியல் எஸ்டேட்டில் நான் ஒரு வீட்டை வாங்கி சென்னையில் வாங்கி நான் கட்டி நான் வாடகைக்கு விட்டுட்டு அதில் 3% வரும். இன்ஃப்ளேஷன் 7%, இட் இஸ் 3%. எகைன் 4% ஐ எம் சிட்டிங் வித் -4. சார் அப்ரிஷியேஷன் ஆகும், அதெல்லாம் சார் அப்ரிஷியேஷன் ஆகும். என்னோட வயசுக்கு எனக்கு ஐ நீட் அ மந்த்லி இன்கம். அதே நான் 90 லட்சத்தை வீடு கட்டின இதில் நான் WA பாண்டில் போட்டேன்னா 10% இட் கம்ஸ் ஆன் மந்த்லி. அதாவது 90,000 எனக்கு வருங்க. நீங்கள் 90 லட்ச ரூபா நீங்கள் போட்டிங்கன்னா 90,000 மாதம் வருங்க, போதுமே. ஆனால் நம்ம மக்களுக்கு என்னன்னா, இது மேலே இருக்கிற ஒரு அறியாமை, பாண்டை பற்றி தெரியல. பாண்டை பற்றி தெரியாமல் ரியல் எஸ்டேட்டில் போய் போடுறாங்க. ரியல் எஸ்டேட் சென்னையில் இட் இஸ் ஹைலி இன்ஃப்ளேட்டட். உங்களுக்கு நல்லா தெரியும். நிறைய பேர் இன்றைக்கி வந்து இன்ஃப்ளேட் பண்ணி ஒரு ஏரியாவை வேணும்னே மேலே ஏற்றி இன்றைக்கி வந்து அதிகமாக இருக்குது. ஒரு நிறுவனமும் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதான் தொழில். பப்ளிக் நான் ஏன் போய் அதில் மாட்டிக்கணும்னு கேட்குறேன். அதை விட அதில் லோன் இருக்குது, அது இருக்குது, அதெல்லாம் நம்ம போனோம்னா நிறைய பேசணும். அது லோனு போகணும். இன்னொன்று பிளம்பிங்கும் இருக்குது, அதுக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் நான் கொடுக்கறது, ஜிஎஸ்டி நான் பே பண்ணுறது, அதுக்கப்புறம் சரியான டெனண்ட்டை நான் பிடிச்சி வைக்கணும், அவங்கள நான் மானிட்டர் பண்ணணும், இயர்லி டேக்ஸு, வாட்டர் டேக்ஸு, குடிநீர், அந்த டேக்ஸு, இந்த டேக்ஸு எல்லாத்தையும் கட்டி முடித்தது போக அந்த 3%, 2% தான் வரும். நீங்கள் எவ்வளோ கோடிக்கு நீங்கள் வாங்கினாலும் சரி, சென்னையில் 35,000 45,000 மேலே கிடையாது. ஸோ இட் இஸ் கிவிங் 3%. ரியல் எஸ்டேட்டை விடவும் பாண்ட் இஸ் பெட்டர். இன்னொன்று, இது வந்து யாருமே சொன்னது கிடையாது, சொல்லியிருக்கவும் மாட்டாங்க. ஈக்குவிட்டியை விட ஏன் பெஸ்ட்? ஈக்குவிட்டியோட ஏன் பெஸ்ட்டுனா, ஒரு நிறுவனத்துக்கு நீங்கள் வந்து பாண்டுக்கு வந்து நீங்கள் வந்து பைசா தரீங்க. ஒரு நிறுவனம், ஏதோ ஒரு ஏபிசி நிறுவனம், அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து யூ ஆர் கிவிங் 10 lakhs. 10 lakhs நான் கொடுக்கும்போது அந்த 10 lakhsக்கு வந்து இட்ஸ் செக்யூர்டு அப்படின்னா என்னென்னா, ஒன்று அப்படியே போடுவோமா? செக்யூர்டு அப்படின்னா என்னென்னா, இந்த நீங்கள் கொடுத்த பணத்துக்கு, நீங்கள் வாங்குகிற பாண்டுக்கு நாளைக்கு பேங்க்ரப்ட் ஆச்சுன்னா அவங்களோட அசட்ஸ், அசையும் சொத்து, அசையா சொத்தில், அதாவது அசட் பேக்டு செக்யூர்டு, அந்த அசட்டை அவங்க வந்து ரீசேல் பண்ணி செக்யூர்டு இருக்கிற ஹோல்டர்ஸுக்கு தே வில் பே அவுட் அஸ் அ ஃபர்ஸ்ட் செக்யூர்டா. அடுத்து 2வது சீனியர்னா, இந்த பேங்க்ரப்ட் ஆனதில்
ஃபஸ்ட்டு லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் இருக்குது. அதாவது எப்படின்னா சீனியர் பாண்டுக்கு கொடுத்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு பே அவுட்டு, செகண்டு ஜூனியர் பாண்டு யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு செகண்ட் பே அவுட்டு, மூணாவது தான் சேட்லி ஈக்விட்டி ஹோல்டர்ஸ். நீங்கள் ஸ்டாக் வச்சுருக்கீங்கல்ல, பேங்க்ரப்ட் ஆச்சுன்னா எப்போ கிடைக்கும்? ஃபஸ்ட்டு பாண்டு வச்சுருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்தது போக தான் ஈக்விட்டி ஹோல்டர்ஸ் கிடைக்கும். பாருங்கள், பாண்டு அங்கேயும் வின் ஆகுது, எது ஈக்விட்டிலையும் வின் ஆகுது. சரிங்க, ஈக்விட்டிலையும் வின் ஆகுது. இப்போ நான் ஈக்விட்டியில் வந்து இப்போ நான் வந்து செக்யூர்டு சொல்லிட்டேன். இப்போ நான் செக்யூர்டுன்னு ஒன்று இருக்குது. நான் செக்யூர்டு என்னென்னா அசட்டெல்லாம் எதுவுமே கிடையாது, அவங்க கம்பெனி மேலே இருக்க நம்பிக்கை. அதனால தான் என்னென்னா நான் செக்யூர்டு பாண்டில் போனீங்கன்னா 14% கிடைக்கும். தயவு செஞ்சு சொல்கிறேன், நான் செக்யூர்டில் போட்டுறாதீங்க. ஃபில்ட்ரேஷன் வேணும்னா இப்போயே நான் கூட சொல்கிறேன், ஏன்னா நிறைய பேர் நம்ம கேட்டதுனால நான் சொல்கிறேன். பாண்ட் ஷுட் பி செக்யூர்டு, பாண்ட் ஷுட் பி சீனியர், பாண்ட் ஷுட் பி மந்த்லி பே அவுட். ஏன் மந்த்லி பே அவுட் ஆகும்னா காம்பவுண்டிங் ஆகும். இயர்லியாக நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் திருப்பி அதை எடுத்து வேறு எங்கேயா போட்டிங்கன்னா அது கொஞ்சம் இதாகும். அதனால் வந்து மந்த்லி பே அவுட்டு. மெச்சூரிட்டி டைமிங் duration within 3 year. ஏன் சார் within 3 year? நல்ல கம்பெனி தானே சார், நல்ல பிராண்டு சார், ரேட்டிங் எப்போ வேணால் மாறலாமே சார். நாளைக்கு நேற்றுக்கு வந்து AA ரேட்டிங் ஸ்டேபிள்னு கொடுத்துட்டாங்க சார், இன்னும் 3 மாதம் கழிச்சு ஏதாவது மைனஸ் ஆகுமே சார், டீக்ரேட் ஆகுமே சார். அப்போ எஸ்கேப் ஆகிறதுக்கு நமக்கு ஒரு டைம் வேணும் இல்லையா? அதுக்காக தான். இப்போ நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, நிறைய பேர் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குல்ல, அதில் வந்து பாண்டெல்லாம் முதல்ல பிடிச்சி வாங்குறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லிடுறேன். ஆந்திர பிரதேஷ்னு சொல்லி ஒரு பாண்டு ஒன்று வந்துச்சு 2019-18 ரொம்ப ஃபேமஸாக வந்துச்சு. நிறைய பேர் பாண்டு இன்வெஸ்ட் அதில் பண்ணிட்டாங்க. ஏன்னா இது ஸ்டேட் கவர்மெண்ட் ஓண்டு, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி 9% எல்லாம் வாங்கிட்டாங்க. மாநிலம் 2 உடஞ்சிச்சு. இப்போ இவர் பே பண்ணுவாரா, அவர் பே பண்ணுவாரா? யாருக்கும் இன்ட்ரெஸ்ட்டும் வரல, மெச்சூரிட்டி அமௌண்ட்டும் வரல, இன்னும் அது அப்படியே இருக்குது. இப்போ யோசிச்சு பாருங்க, அப்போ ஸ்டேட்டு சொன்னாங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது. அதனால சொல்கிறேன், duration should be 3 year. So again I am repeating, bond should be senior, secured, monthly payout, duration should be 3 year. இன்னொன்று ரேட்டிங் AA, AA, AAA. இப்போ இந்த கிரைட்டீரியாவில் இருந்தால் மோர் தென் FD, மோர் தென் ரியல் எஸ்டேட், மோர் தென் ஈக்விட்டி, மோர் தென் மியூச்சுவல் ஃபண்ட், சூப்பர் ஃபேண்டாஸ்டிக். இதில் நம்ம பண்ணலாம். ஓகே, இப்போ நான் சொன்னது ஈக்விட்டியோட ஏன் பெஸ்ட்டுங்கிறத நான் சொல்லிட்டேன். ஈக்விட்டியில் இட்ஸ் அ லாஸ்ட் ஃபைனலாக கொடுக்கறது தான் பேங்க்ரப்ட்டில் வரது ஈக்விட்டி ஹோல்டர்ஸ். அவங்களோட ப்ரைமில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாண்ட் ஹோல்டர்ஸ். அதை சொல்லிட்டேன். இன்னொன்று முக்கியமானது, இந்த பாண்டை வந்து இதுக்கு முன்னாடி யார் கொடுத்துருந்தாங்கன்னா எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ண விடலை. ஒன்லி HNI பேங்க் மட்டும் தான் பண்ணுவாங்க. இவ்வளோ நாள் என்ன நடந்துச்சுன்னா, இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற வாங்க FDயை ஒரு பேங்கர் வாங்கிட்டு அவர் அந்த கம்பெனிகிட்ட பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அவருக்கு வர 11 அவர் 5 வச்சுக்கிட்டு மீதி 6 உங்கள்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருந்தார். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, யூ ஆர் டைரக்ட்லி லிங்கிங் வித் த பேங்க், பேங்கராக மாறுறீங்க நீங்கள். அதாவது இவ்வளோ பெரிய பேங்க்கு ஆஃபீஸு படித்து முடிச்சுட்டு கஷ்டப்பட்டு மேனேஜர் ஆகி அவர் என்ன பண்ணுறாரோ இப்போ காமன் மேன் நீங்களும் பண்ண போகிறீங்க. யூ ஆர் ஆல்சோ பேங்கர். ஏன்னா பேங்கராகவே நீங்கள் செயல்படுறீங்க. அதாவது சொல்கிறேன், பேங்க் வந்து ரொம்ப கிளவர்ஸ். அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க உங்களுக்கு கொடுக்கும்போது 6%, இன்னொன்று பேங்க் கரப்டானா உங்களுக்கு 5 லட்சம் தான் உங்களுக்கு. ஆனால் அவங்க அங்கே கொடுக்கறதுல இட்ஸ் அ செக்யூர்டு. நாளைக்கு ஏதோ ஒரு ரிலையன்ஸோ ஏதோ ஒரு இது ஃபண்டு அவங்க கொடுக்குறாங்க, நாளைக்கு பாண்டு ஒன்றா அவங்களோட ரிஃபைனரி இட் இஸ் அசட். நாளைக்கு ஏதோ ஒன்றா கூட அந்த ரிஃபைனரியில் இருக்க அந்த ஸ்டாக்ஸு, அதில் இருக்க அசட்ஸு, அதுக்கப்புறம் கன்சியூமபிள்ஸு, இதெல்லாம் இருக்குல்ல, டூல்ஸு, கன்சூமபிள்ஸு, எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, தட் இஸ் ஆல் பேங்க் வில் செல் இட், தென் தே வில் டேக் இட் பேக். தட் இஸ் செக்யூர்டு. பேங்க்கு கொடுக்கும்போது செக்யூர்டாக 10%, 11% கொடுத்துட்டு உங்கள்கிட்ட கொடுக்கும்போது நான் செக்யூர்டாக கொடுத்துட்றாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தம்பி நீங்கள் கொஞ்சம் ஓரமாக நில்லு அப்படின்ட்டு டைரெக்டாக நீங்களாவே 10,000 பண்ணுறீங்க. அதனால் கவர்மெண்ட்டுக்கு, இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு தேங்க்யூ. ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணிடுச்சுன்னா, நடுவில் இந்த இதெல்லாம் ஆளே இல்லாமல் நீயாவே டைரெக்டாக 10,000 போட்டுருச்சு. இப்போ ஒருத்தர் 10,000 வச்சிருக்கிறவரும் இப்போ நான் சொன்ன இந்த இதில் போகலாம். திரும்பி எகைன் சொல்கிறேன், ஐ ஆம் நாட் அ சர்டிஃபைட், ஐ ஆம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட். ஆனால் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், DOI இன்வெஸ்டர் தான் நான், என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை ஐ எம் ஷேரிங். ஆனால் இந்த தகவல்கள்லாம் பப்ளிக் யாருமே தெரியாது. இன்றைக்கும் FD இன்றைக்கும் சரி, ஸ்டாக்கு அதான் நிம்மதியாக மந்த்லி இன்கம் வேணும்னு நினைக்கிறவங்க பாண்டு பக்கம் வந்துடுங்க. பீஸ்ஃபுல்லாக உங்களுக்கு மந்த்லி இன்கம் வரும். அந்த மந்த்லி இன்கம் வச்சுட்டு உங்களோட, இப்போ நான் சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். சென்னையில் இருக்கிற என்னோட, இப்போ நான் ரீசெண்டாக வீடியோலாம் கொடுத்தப்பறம் காலெலாம் வந்துச்சு. அவர் ஒருத்தர் சொன்னார், சார் என் பையனுக்கு மாதம் அந்த வேன் இருக்குல்ல, வேனுக்கு 6,000 ரூபா மாதம், அந்த வேனுக்கு 6,000 ரூபா கட்டுறதுக்காக 6 லட்சத்தை பாண்டில் போட்டு அந்த அதில் 6,000 கொடுக்குறாரு சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. சார் என்ன சார் இப்படி பண்ணுங்க? ஆமாம் சார், 6,000 ரூபா சார், நான் எங்கே சார் கொடுக்குறது? அதனால் இருக்கிற அமௌண்ட்டெல்லாம் வச்சுட்டு, ஸோ உங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர்ஸை உங்களோட சேலரிலேருந்து எடுக்காமல் சேஃபான ஏரியாவில் பார்க் பண்ணுறீங்க. வர்ற இன்கம் வச்சுட்டு நீங்கள் யூ கேன் லிவ் மோர் ஓவர். நிம்மதியாக ரிட்டைர்மெண்ட் ஆகணும்னா தெர் ஆர் வே. அதனால் இனிஷியலாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். பாண்டில் கொஞ்சம் மெல்ல நடை போடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம்
புல் ரன் எடுங்க. மெல்ல நடையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போங்க. உங்கள்கிட்ட இப்போ ஒரு 40 லட்ச ரூபா இருக்குது, அப்படி இல்லை 10 லட்ச ரூபா இருக்குது, இல்லை 40 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுங்க. இப்போ ஹியூஜ் அமௌண்ட்டு ஒரே பாண்டில் போட்டுறாதீங்க. இப்போ நான் சொன்ன அதே க்ரைட்டீரியாவில் 4 பாண்டாக எடுங்க, 4 இடத்துல போடுங்க. இதுதான் பாண்டு. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வழங்கும் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் டூட் வெற்றி நடை போடுகிறது. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.